போன வீடியோவில் ஸ்னோபால் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னென்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடுத்து 50 செகண்டில் அப்படின்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ரைஸ் ஆஃப் ஆர்ஜே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்னோபால் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்னோபாலை பனிமலையோட உச்சியிலேருந்து உருட்டி விட்டீங்கன்னா அது உருண்டுக்கிட்டே கீழே வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்னோபாலாக ஃபார்ம் ஆகி நிற்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சின்ன லோனை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா மணி ஆட் பண்ணி பே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லோன் ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் ஸ்னோபால் எஃபெக்ட். ப்ரோ, நீங்கள் தியரிட்டிக்கலாக சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது எப்படி ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 3 லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோனில் எது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைனா எது கம்மியான அமௌண்ட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லோன் அமௌண்ட்டுக்கு இஎம்ஐயோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணி கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த லோன் சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ அந்த லோன் க்ளோஸ் ஆன உடனே அடுத்து உங்கள் மொமெண்டம் பில் பண்ணி அடுத்து எந்த லோனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இதை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கடன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். ஆனால் இதை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் தேவை. இன்னமும் எனக்கு வந்து புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்னோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்.